ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், CS 3492 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து இப்போ ஜூலை 23 நடக்க போகுது. ஸோ இந்த சப்ஜெக்ட்டை நம்ம வந்து எந்த மாதிரி படிக்கலாம், இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துலாவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து தியரி கொஷின்ஸ் ஆகும். ஒரு சில கொஷின்ஸ் வந்து ப்ராப்ளம் டைப்பாகவும் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம் பொறுத்தவரை நீங்கள் எந்த டாபிக்ஸ் கவர் பண்ணால் போதுன்ட்டு யூனிட் வைஸை பார்க்கும்போது சொல்லிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். DBMSோட ஆர்கிடெக்சர் நல்லா பார்த்துங்க. அது கூடவே அந்த ER டயக்ராம் ஃபார் பேங்கிங் சிஸ்டம் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக ரிலேஷனல் அல்ஜிப்ரா டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்கக்கூடிய அந்த செலக்ட்டு, கார்டீசியன் ப்ராடக்ட்டு, செட் அண்ட் ஜாயின் ஆப்ரேஷன் இதெல்லாம் நல்லா படிச்சிங்க. அது வந்து தியரி கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ரா டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அதையும் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டா மாடல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் மாடல்ஸ் வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த வியூஸ் ஆஃப் டேட்டா இதில் வந்து 3 ஸ்கீமா ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு நாலாவது SQL ஃபண்டமெண்டல் கொஷின் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சிங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் SQLோடைய டிஃப்ரென்ஸும் அதுக்கப்புறம் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் நல்லா படிச்சிங்க. அண்ட் இந்த டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எப்படி படிக்கிறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கொஷினாக கொடுத்துருக்க அந்த டெட்லாக் ஹேண்ட்லிங்கு, 2 ஃபேஸ் லாக்கிங்கு, கன்கரன்சி கண்ட்ரோல் இந்த 3 டாப்பிக்குமே சேர்ந்த மாதிரி ஒரு பார்ட்டாக படிங்க. எதுக்காக இது மாதிரி படிக்க சொல்கிறேன்னா, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் கொஷின் பேப்பர்லேருந்து இந்த 3 டாப்பிக்லேருந்து எதனா ஒரு டாபிக் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது 3மே சேர்ந்த மாதிரி ஒரு கொஷினாக நல்லா படிச்சிங்க. அதே மாதிரி இந்த 3 டாபிக் எந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா, இப்போ டெட்லாக் ஹேண்ட்லிங்னா அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸு, மெத்தட்ஸ் டு ஹேண்டில், அவாய்டன்ஸ், ப்ரிவென்ஷன்ஸ் இந்த மாதிரி டாப்பிக்கில் இருக்கும், அதெல்லாம் நல்லா படிச்சிங்க. அதே மாதிரி இப்போ 2 ஃபேஸ் லாக்கிங்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ், அந்த ப்ரோட்டோகால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பற்றினா கேட்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா படிச்சிங்க. அதே மாதிரி இந்த கன்கரன்சி கண்ட்ரோல்னால் அந்த டைம் ஸ்டாம்ப் பேஸ்டு கன்கரன்சி கண்ட்ரோல் வித் எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி லாக் பேஸ்டு கன்கரன்சி கண்ட்ரோல் வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க அந்த 4 கொஷின் நல்லா டீட்டெயிலாக நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4க்கான கொஷின் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கொஷினாக அந்த ரைட் டாபிக் நல்லா படிச்சிங்க. அதில் இருக்கக்கூடிய வேரியஸ் லெவல்ஸு, நேச்சர் ஆஃப் அப்ளிகேஷனோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், அப்புறம் அந்த அட்வான்டேஜ்லாம் நல்லா படிச்சிங்க. ஸோ இந்த மாதிரி ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸில் நீங்கள் வந்து எதெல்லாம் முக்கியமாக படிக்கணுன்ட்டு அதை வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா டீட்டெயிலாக படிச்சிங்க. அதே மாதிரி இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 4 கொஷின் நல்லா தரவாக படிச்சிங்க. இந்த 5வது கொஷின் பொறுத்தவரையும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு 4 கொஷினில் வந்து கேட்குற கொஷினில் ஜஸ்ட் சப்டிவிஷனாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க்கு 4 மார்க்காக வந்து இந்த சப்டிவிஷன் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் நல்லா படிச்சிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5க்கான கொஷின் பார்த்தோம்னா இதில் வந்து முதல் 2 கொஷின் நல்லா தரவாக படிச்சிங்க. இதுலேயும் முக்கியமாக இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் டாபிக் வந்து கம்ப்ளீட் நல்லா படிச்சிங்க. இந்த கொஷின் நல்லா படிச்சுட்டு பிறகு நெக்ஸ்ட்டு 3வது 4வது கொஷின் வந்து படிங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 2க்கான கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த யூனிட் பொறுத்தவரையும் நார்மல் ஃபார்ம் கொஷின் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஃபஸ்ட்டு நல்லா தர பண்ணுங்கள். இதை படிச்சுட்டு பிறகு நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற கொஷின் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் இதுக்கான நோட்ஸும் அதேமாதிரி 2 மார்க்ஸ்க்கான கொஷின் அண்ட் ஆன்சர் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.